ஹலோ, வணக்கம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். வணங்குதா? வார் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். கோல்டு வார், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. அது எதுவுமே இல்லை. இது வந்து ஈமோ கோழிக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஒரு சண்டை. அதை பற்றி பேசுறது தான் இந்த வீடியோ. ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. இந்த கூத்தெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கும். இந்த கதையை உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பர்சனலி ஆஸ்திரேலியாவை எனக்கு பிடிக்காது. இருக்கிற எக்ஸ்டிங்டான மான்ஸ்டர் எல்லாம் அங்கே தான் கிடக்கு. ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர்லாம். நான் என்றைக்குமே அந்த ஊருக்கு நான் போகவே மாட்டேன். ஆனால் அந்த ஊர்லேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஆஸ்திரேலியா கேவ் அஸ் மார்கோ ரோபி. பொம்பளை வெறி பிடிச்சி போய். ஸோ இந்த வார் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்ம வந்து பல நூற்றாண்டு பின்னோக்கி செல்ல வேண்டும். ஆஸ் யூஷுவல் எல்லா கண்ட்ரியும் வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து கொலனைஸ் பண்ணானுங்க வெள்ளக்காரங்க. அப்போ வந்து இடம் நல்லா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன், அந்த மாதிரி இந்த எடுத்துக்கிட்டானுங்க. ஆனால் அதில் வந்து இவனுங்க வந்து குறை வேறு கண்டுபிடிச்சானுங்க. நம்ம ஹோம்லேண்ட் மாதிரி இல்லையே, நம்மளோட மதர்லேண்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த நிறைய இன்வேசிவ் ஸ்பீஷிஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ள. என்னமோ அவனுங்களுக்கு அனிமல்ஸ்க்கு வந்து பஞ்சம் இருக்கிற மாதிரி. அதில் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் பண்ணி ஒரு இடத்துல இவங்களே வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அந்த அனிமல் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இடத்துல இருக்காது நேச்சுரலாகவே, இவங்களாவே வந்து எடுத்து விட்டுருப்பாங்க. ஓனம் எடுத்து வேட்டியில் ஓடுற மாதிரி விட்டுருவானுங்க. அதில் வந்து இவனுங்க ஹோம்லேண்ட் மாதிரி இல்லைன்னு சொல்லி ரேபிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்க. எதுக்கு? ஹண்ட் பண்ணுறதுக்கு, ஹண்ட் பண்ணி அதை வந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நான் இப்போ ஏன் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்லாம் பேசுகிறேன், அதுக்கும் இந்த ஈமோ வார்க்கும் என்ன சம்மந்தம்னா சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. பொறுமை காக்குங்க, ப்ளீஸ் பி பேஷண்ட். ரேபிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு 10வது படியாக வந்துட்டு ஃபாக்ஸும் விட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அது ஃபாக்ஸ் இந்த ரேபிட்டை வேட்டையாடும்ல, அது ஒரு ஈகோசிஸ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி. சரி, ரேபிட் வந்துட்டு நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்பெரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணானுங்க. ஸோ இது ஒரு ஃபுட் செயின் மாதிரி ஆயிடுச்சு. பிளாக்பெரி ஈக்குவல்ஸ் டு ரேபிட், ரேபிட் ஈக்குவல்ஸ் டு ஃபாக்ஸ். ஸோ பிளாக்பெரி நிறையா இருக்குது, ரேபிட் நிறையா வந்துருச்சு. அதுக்கு ரேபிட் நிறையா வரனால ஃபாக்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஈமோ வார் ஏன் நடந்துச்சுன்னு நான் வரேன். வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கப்புறம் நிறைய வார் வெட்டரன்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கோ இடம்லாம் இல்லை. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நிலத்தை கொடுத்து இந்தா வச்சுக்கோ, இதை வச்சு நீ விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நிலம். ஆனால் அந்த நிலமும் ஒழுங்காக இல்லை. நிறைய நிலம் வந்துட்டு குவாலிட்டி இல்லாத நிலத்துக்கு வர கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்துட்டு அவங்க வந்து வீட்டை வந்துட்டு நட சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு சப்சிடி கொடுப்பாங்க, நீங்கள் இது பண்ணீங்கன்னா நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு இந்த வார் வெட்டரன்ஸும் இதை நம்பிக்கிட்டு அவங்களும் வந்து நட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் த கிரேட் டிப்ரெஷன் நடந்துச்சு. த கிரேட் டிப்ரெஷன் வந்து என்னதுன்னா வெரி சிம்பிள், எக்கனாமிக் கிரைசிஸ். அப்போ அவங்க ஊரில் வந்துட்டு காசே இல்லை. ஸோ அந்த கிரேட் டிப்ரெஷனும் நடக்க இவங்களால வந்து வீட்டும் விற்க முடியல. அதனால அவங்க ப்ராமிஸ் பண்ண சப்சிடியும் கவர்மெண்ட் கொடுக்காதனால வந்து அவங்க ஒன்றும் கஷ்டப்படுறாங்களா, அரிசி விலைலாம் வந்துட்டு அப்படியே இறங்கிருச்சு. ஆனால் இந்த ஃபார்மர்ஸ் என்ன சும்மாவா, வார் வெட்டரன்ஸ் ரோசக்கரைங்க. அவங்க இந்த மாதிரி சப்சிடி கொடுக்காம ஏமாத்துறதுனால வந்துட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு அரிசி வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க, விற்க மாட்டாங்கன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கூத்தெல்லாம் நடக்கும் போது தான் வந்து நம்மளோட ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் இப்போ தான் நடக்குது. அந்த ஈமோ கோழி வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்து எத்தி விட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செத்துருவீங்க. அதோட கிக் ஃபார்ஸ் வந்து ரொம்ப கூட, அது வந்து ரொம்ப வேகமாக ஓடும். அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆஸ்திரிச்சோட சித்தப்பா பையன் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இவங்க வந்து நோமேட், இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வந்து தாவிக்கிட்டே இருப்பாங்க. துரந்த ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஹேர்டாக தான் இருப்பாங்க. ஒரு 20,000-30,000 வந்து ஒரு ஹேர்டாக தான். ஸோ ஒரு இடத்துல வந்து சாப்பாடு அப்புறம் அவங்க தண்ணிலாம் வத்திடுச்சு அப்படின்னா அவங்க வேற இடத்துக்கு மைக்ரேட் பண்ணி போயிடுவோம். இதுதான் இவங்க ஊர் வழக்கம். ஸோ அதே நேரத்தில் தான் வந்து ட்ராட் வேற நடந்துச்சு. அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க, தண்ணிலாம் வத்தி போச்சுங்க, ட்ராட் அக்கர் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இவங்க வேற பிளேஸ்க்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஊர்லாம் தான் வத்திடுச்சு. இப்போ அவங்க சாப்பாட்டுக்கு எங்கே போவாங்க, ஈமோ கோழி அங்கதான் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வந்து தேடி போறாங்க. ஏன்னா அந்த ஃபார்மர்ஸ் கிராப்ஸ் வச்சுக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்கல்ல,
அவங்க வந்து சாப்பாடு இருக்குல்ல, அந்த ஈமோ கோழி அதெல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கே தம்பி போருங்க அப்படின்னு, தம்பி உள்ள போருங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இந்த கேட்டுலாம் வந்து இருந்திருக்கு. ஆனா அப்போ அவங்க வந்து அவங்க வேலிலாம் போட்டு வச்சிருக்காங்க, அவங்க வந்து கேட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க. நாம அதை சொன்னல ஈமோ கோழிங்க வேகமா அதை எத்துவாங்க அப்படின்னு, அதனால அவங்க வேகமா அந்த கேட்டெல்லாம் எத்தி விட்டு அவங்க வந்து உள்ள பூந்துட்டாங்க. உள்ள போருங்க ஃப்ரெண்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஃபார்முக்குள்ள வந்து இருக்கிற தண்ணி இருக்கிற சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பாயிண்ட், நான் வந்து சொன்னல ரேபிட்லாம் வந்துச்சு, ஃபாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. இப்போ அந்த கேட்டெல்லாம் உடைச்சதுனால இப்போ ரேபிட்டும் உள்ள போற ஆரம்பிச்சிருச்சு, ஃபாக்ஸும் உள்ள போற ஆரம்பிச்சிச்சு. ஆக மொத்தம் ஏண்டா கவர்மெண்ட்ட காசு கொடுக்க மாட்டேன்ற, நீங்க பார்த்த நீங்க வரீங்க, தண்ணி வேற வரமாட்டேன், கடவுள் என்ன பிடிச்சி செய்யறான், கவர்மெண்ட் என்ன பிடிச்சி செய்யுது, மிருகமோ நீங்களே என்ன பிடிச்ச செய்யறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த ஃபார்மர்ஸ் வந்து சும்மா விடுவாங்களா? இவங்க தான் வந்து மிலிட்டரிக்காரங்களாச்சே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, உடனே வந்துட்டு தம்பி துப்பாக்கி எடு. ஒரு பர்சன், அதாவது அந்த ஃபார்ம் வச்சிருக்கிற வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு மெஷின் கன் டிப்ளாய்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாரு. மெஷின் கன் எல்லாம் தரன்னு சுற்றுவோம்டா அப்படின்ட்டு. இவங்களும் போய் கேட்க போவா, கவர்மெண்ட்டும் சரி எடுத்துக்கோ, இந்த வெள்ளக்காரனாச்சே கன்னுனா தான் வச்சுக்கோங்க, கன்னு தானே சோறு மாதிரி தருவானுங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ்க்கு தங்கறதுக்கு இடமும் எமினிஷன் காசும் நீங்க தான் பாத்துக்கணும். கன்னும் ஆளை மட்டும் தான் நாங்க அனுப்புவோம், கன்னு எடுத்து நீங்களும் சொந்தமா சுடக்கூடாது. இதுக்கு அவனே செஞ்சுட்டு போயிருப்பான்டா இருக்கிற செலவு. எனக்கு ஈமோ கோழியை பார்த்தா கடுப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கவர்மெண்ட்டை பார்த்தா தான் கடுப்பா இருக்கு. சரி அவங்களும் வந்துட்டு ஃபியூ ஆஃபீஸர், இந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் 2 அந்த கண்டு பேர் மறந்துன்னு லூயிஸ் மெஷின் கன்னா நான் ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன். கவலைப்பட எல்லாத்துக்கும் நான் ஃபோட்டோ கஷ்டப்பட்டு நான் ப்ரெசன்டேஷன் செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த சேனல் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கிறுக்கு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி இவங்களும் வந்துட்டு ஓகே கன்னு தானே, ஐயாவா கொட்டா உடனே கன்று எடுத்து போய் எல்லாம் தரன்னு சுட்டுருவோம்னு சொல்லி அவங்க போனாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால இந்த ஈமோ கோழி எல்லாம் வந்துட்டு குரூப்பா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏய் தம்பி நீ அந்த பக்கத்து போ, தம்பி நீ அந்த பக்கத்து போ அப்படின்னு எல்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களால வந்து சுட முடியல. அவங்க அதை பார்த்துட்டு சரி பரவாயில்ல அடுத்த மாசம் பார்த்துப்போம், வெயிட் பண்ணுவோம், அடுத்த மாசம் பார்த்துப்போம் அந்த மாதிரி விட்டாங்க. ஸ்பாய்லர் அலர்ட், அப்படி இது வரைக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஈமோ கோழி தான் ஜெயிச்சிச்சு. நான் ஒன்றும் அந்த அடுத்த கட்டத்துக்கு போல, ஆனால் ஈமோ கோழி தான் ஜெயிச்சிச்சு ஸ்பாய்லர்ல. 50 ஈமோ கோழியை வந்து எங்கேயோ ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் பண்ணிட்டு இவங்களும் மெஷின் கன் எடுத்து சுட போனாங்க. மெஷின் கன் எடுத்து சுட தெரிஞ்ச அவனுக்கு மெஷின் கன் வந்து ரேஞ்ச் இருக்கும், எவ்வளவு தூரம் சுடலான்றது தெரில போல. அது வந்து ரொம்ப தூரமா இருந்திருக்கு, புல்லட்டும் படலை, அது பாட்டுக்கு பார்த்துட்டு ஓடிடுச்சு. இது வந்து ஈமோ கோழியும் சாதாரணமான கோழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஈமோ கோழி. அது உடனே இந்த மாதிரி கன் எடுத்து சுட வரானுன்னு சொல்லி எல்லா குரூப் பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சு ஜிக்ஸாக்ல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தப்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு சரி நாளைக்கு பார்ப்போம். இந்த ஆப்ரேஷன் ஹெட் வந்து ஒரு ஆம்புஷ் வந்து பிளான் பண்ணிருந்தாங்க. ஏதோ அவங்க ஒரு லோக்கல் டேம்ல அங்க ஏதோ 2000 ஈமோ கோழியை பார்த்தாங்க அப்படின்னு. அவங்களும் வந்துட்டு போனாங்க சுடுறதுக்கு. கன்னும் ரேஞ்சில் இருந்துச்சு, கன்னு ஜாம் ஆயிடுச்சு. The gun is jam பார்த்திபன் அந்த மாதிரி இந்த கன்னு ஜாம் ஆயிடுச்சு, தொட முடியல, அதுவும் ஓடிடுச்சு உஷாராயிட்டு. ஆனா அந்த ஈமோ கோழி வந்து நினைச்சிருக்கோம் இவ்வளவு டம்மியா இருக்கானுங்களே. சரி மரம் நல்லா ட்ரை பண்ணாங்க, அங்கங்க ஏதோ 2-3 பார்த்தானுங்க, இப்படி சுட்டுனானுங்க. அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து தனியாள் இல்லை, இது வந்து ஒரு குரூப் லீடர்னு இருப்பாங்க. அவங்க வந்து செக்ஷன் பை செக்ஷனா பிரிஞ்சிருப்பாங்க. அந்த ஈச் செக்ஷனுக்கும் வந்துட்டு ஒரு லீடர் இருக்கும். அந்த லீடர் தான் வந்துட்டு இந்த மிலிட்ரிக்காரனும் யாராச்சும் வரானுங்க ஸ்பாட் பண்ணிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். பாஸ் இருக்குல்ல, இந்த பாஸ் ஈமோ, டேய் மச்சான் யாராவது வரானுங்களாம் பாத்துக்கடா, அந்த மாதிரி வந்து அதுதான் பாத்துக்கும். மிச்ச நேரத்துல வந்து இவனுங்க இந்த சாப்பாடு தேடுறது, தண்ணி, இந்த சாப்பாடு சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது வேலையாவே.
சரி இதுக்கப்புறம் வந்துட்டு மறைஞ்சிருந்து சுட கடுப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த லூயிஸ் கன் இருக்குல்ல அது தூக்கி வந்து ட்ரக்கில் வச்சாங்க. ட்ரக்குனா இந்த ஹைலாக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரக்கில் வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போகும்போதே ரன்னிங்ல சுடுவோம், டிரைவிங்லேயே சுடுற மாதிரி, ஏன்னா ரன்னிங்ல போயிட்டு இருக்காங்களா. ஆனா அது ஒரு வீணா போன ஒரு ட்ரக்கு. அந்த ட்ரக்கு ஸ்லோவா இருக்கு, ஓட அதுக்கு அவன் நடந்தே போயிருப்பான் போல. அதனால அவனுங்களால எதுவுமே சுடவும் முடியல. அதுவும் வந்துட்டு தப்பிச்சிருச்சு திருப்பி. சரி இந்த கூத்துல நடக்கிறதுனால வந்துட்டு மீடியா சேனலுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்சதுனால அவனுங்களும் பிடிச்சி வடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா இவ்வளோ கண்ணெல்லாம் கொடுத்துருக்கோம், இவ்வளோ இது பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் தான் சுட்டிங்களாடா, இவ்வளோதான் சுட முடிஞ்சாடா, ஏன்டா ஒரு உருவியை சுடுறதுக்கு வைக்கல, அந்த மாதிரி எது கேட்க ஆரம்பிச்சிட்டோம். சரி இதனால இந்த பேட் மீடியா கவரேஜ் இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட்டும் அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. வித்ட்ராவல் பண்ணிட்டு நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்கடா அந்த மாதிரி போயிருச்சு. ஆனா திருப்பியும் இந்த இஷ்யூ நடக்கப்போ அவங்க திருப்பியும் போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்கடா இங்க நலம்டா அப்படின்ற மாதிரி போனாங்க. அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து ஒரு 2-3 வாட்டி நடந்துச்சு. 2-3 வாட்டி திருப்பி கவர்மெண்ட்லாம் அனுப்புறாங்க. அவனுங்களே ஃபேடப் ஆகி ஏச்சப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுண்டி சிஸ்டம் கொண்டு வந்தானுங்க. அதாவது இந்த எத்தனை ஈமோ கொலை பண்றீங்களோ அவ்வளவு காசு தரேன்டா. சுமாரா ஒரு 6 மாசத்துல வந்துட்டு 57,000 ஈமோ வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனா இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் இப்போ வந்து ஈமோ கோழி வந்து இண்டேஜன் ஸ்பீஷீஸ், அவ்வளோ இருக்க போய் இப்போ வந்து இண்டேஜன் ஸ்பீஷீஸ். அது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இந்த வீடியோக்கு நான் ரீசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயத்த நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். இந்த ஈமோ வார் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதனால அந்த இன்வேசிவ் ஸ்பீஷஸ்லாம் இருக்க ரேபிட்டு, ஃபாக்ஸ் அதுவும் தான் க்ராப்பெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிச்சு. இவ்வளோ இன்வேசிவ் ஸ்பீஷஸை இது பண்ணி இவ்வளோ பட்டதுக்கு அப்புறமும் அவனுங்க திருந்தலை ஃப்ரெண்ட்ஸ். வருஷமே அதாவது 1932 நடந்துச்சு. அதை 1935 வந்து திருப்பியும் வந்து ஒரு இன்வேசிவான ஸ்பீஷஸ் வந்து கொண்டு வந்தானுங்க. கெயின் தோடு அப்படின்னு தவளையை கொண்டு வந்தாங்க. அந்த தவளை வேற அது சும்மா இருக்குல்ல, ஏன்னா தவளை தான் நிறைய முட்டை போடுறேன். நிறைய முட்டை போடுறதுனால அது நிறைய இடத்த அது ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுமாரா 1 மில்லியன் தவளை அவ்வளோ ஆயிருக்கு. இது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வந்து பீட்டல்லாம் இருக்கு, பீட்டல் இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றதுக்கு இதை இது பண்ணாங்க. இது இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்டரி if history has taught us something, never introduce an invasive species. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு உலகத்துல. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து ஏதோ ஒரு மிலிட்ரி பர்சனல் வந்து மீடியா கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது பெசாம ஈமு கோழிலாம் வந்து நம்ம வெப்பன்ஸா பாய்ச்சிடலாம், மிலிட்ரியில ஓரதா வச்சா நம்ம ஈமு கோழியை பாய்க்கலாம், கன்னை கட்டி விட்டு ஓட்டலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கூட அவங்க ஜோக்கிங்லி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி படமும் வந்திருக்கு. அகைன் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த ஈமு கோழி சமூகம் வந்துட்டு ரொம்ப பாப் கல்ச்சர்லயும் சரி அவங்களுக்குள்ள ரொம்ப இன்கிரைண்டான ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஆஸ்திரேலியால எல்லாருக்குமே வந்து அந்த ஈமு கோழி சமூகம் மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சரி இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் என்ன மாதிரி வீடியோ போடுறேன்னு தெரில. இந்த மாதிரி வீடியோ போட்டுருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் நானும் மாத்திக்கணும். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நான் ப்ரெசன்டேஷன் இந்த வேலையை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்போ என்னோட லாயலான ஃபேன்ஸ் அந்த ஒரு 5 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரி அவ்வளோதான், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.